Namaste, I am Dr. S. Jayaraman. I am a consultant pulmonologist working in a Sri Jayam Chest and Sleep Clinic, MGM Hospital, Bilrath Hospital and Apollo First Month Hospitals. So you all know very well, vaccinations is one of the important preventive aspect in infections and non-infectious disease also. Some of the cancer also we can protect by taking vaccinations. So adult vaccine, பெரியவர்களுக்கான தடுப்பூசி மிக மிக முக்கியமான ஒன்று. நமக்கெல்லாம் தெரியும், குழந்தைகளுக்கான தடுப்பூசி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. 10 வகையான தடுப்பூசிகள், 10க்கும் மேலே தடுப்பூசிகள் குழந்தைகளுக்கு உள்ளது. அதுபோலவே பெரியவர்களுக்கும் தடுப்பூசிகள், அடல்ட் வேக்சினேஷன்ஸ், அடல்ட் இம்யூனைசேஷன் என்று சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா மோர் தென் 10 வேக்சின்ஸ் உள்ளது. ரெஸ்பிரேட்டரி வேக்சின்ஸ் அப்படின்னு பார்க்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா நிமோகாக்கல் நிமோனியா வேக்சின், இது ரொம்ப முக்கியமான வேக்சின். இந்த நிமோனியா வேக்சின்ஸ் ரொம்ப பரவலாக காணப்படுகின்ற வேக்சின்ஸு. இது நமக்கு 50 வயதுக்கு மேலாக அனைவருக்கும் இந்த தடுப்பூசிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். 50 வயதுக்கு கீழாக இணை நோய்கள் உள்ள பட்சத்தில், இணை நோய்கள்னால் இப்போ நாள்பட்ட அவங்களுக்கு சர்க்கரை வியாதி உள்ளது, மற்றும் இருதய வியாதிகள், நுரையீரல் வியாதிகள் உள்ளது, கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இல்லைன்னா முடக்குவாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த தடுப்பூசிகள் மிக மிக பயனளிக்கும். நோய் தொற்று வராமல் பாதுகாத்துக்கொள்ளலாம். இந்த நிமோனியா தடுப்பூசி, இதில் 2 வகையான தடுப்பூசிகள் உள்ளது. கான்ஜுகேட் வேக்சின் உள்ளது, அது ஒரே ஒரு தடவை எடுத்தால் போதும். அதிலிருந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சிட்டு அவங்களுக்கு 23 பாலிசெக்கரைடு வேக்சின் உள்ளது, அதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த நிமோனியா வேக்சின் போக ஆண்டுதோறும் போடப்படுகின்ற ஃப்ளூ வேக்சின், இன்ஃப்ளூவன்சா ஏ, அதுக்கு நம்ம வராமல் பாதுகாப்பதற்கு மழை காலத்துக்கு முன்பாக தடுப்பூசிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இப்போது ரெஸ்பிரேட்டரி சின்சிட்டிவ் வைரஸ் வேக்சின் உள்ளது வெளிநாடுகளில், அது இந்தியாவுக்கும் மிக விரைவில் அது நமக்கு வரும். இது மட்டும் இல்லாமல் பெர்டூசிஸ் வேக்சின், அதாவது கக்குவான் இருமல் வேக்சின்ஸ் உள்ளது, அது 2 டோஸ்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா அதான் பெர்டூசிஸ் இல்லை டிடாப் வேக்சின்ஸ் உள்ளது. மற்றும் சிங்கிள்ஸ் வேக்சின், ஹெர்பிஸ் அக்கி அப்படிம்பாங்க, அதுக்கும் நமக்கு தடுப்பூசிகள் உள்ளது. இது மட்டும் இல்லாமல் ஜாண்டிஸ் வேக்சின், டைஃபாய்டு வேக்சின், ஸ்கின் கேன்சர் வேக்சின்ஸ், ஹெப்படைட்டிஸ், ஜாண்டிஸ், இந்த மாதிரி நிறைய வகையான தடுப்பூசிகளாக உள்ளது. அதெல்லாம் டாக்டர் அனுமதி ஆலோசனை பெற்று நம்ம பீரியடுக்கில் அந்த தடுப்பூசிகள் போட்டுக்கொண்டு வந்தால் அதன் மூலமாக நோய்கள் மற்றும் இந்த புற்றுநோய்கள் வராமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். ஆகவே அடல்ட் வேக்சின் மிக முக்கியமான ஒன்று. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர், வருமுன் காப்பும் அப்படிங்கிற பேசிஸில் இந்த தடுப்பூசிகள் அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது முக்கியமான ஒரு தடுப்பூசி அப்படிங்கிறது. ஆகவே 50 வயதுக்கு மேலே உள்ளவங்க, 50 வயது கீழே இடைநோய்கள் உள்ளவங்க இந்த நிமோகாக்கல் தடுப்பூசி, ஃப்ளூ தடுப்பூசிகள் அனைவரும் மறக்காமல் எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.